ஈழப் போராட்டத்தை யாராவது அரசியலாக விவாதிக்கிறதாக இருந்தால் 2009 விடுதலை புலிகள் அழித்தொழிக்கப்பட்டார்கள் என்பதல்ல. 2009 அங்கு ஒரு பெரிய இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டது. ஒரு இயக்கம் தன்னுடைய அரசியல் நடவடிக்கையால் மட்டும் பின்னடைவையோ அல்லது தோல்வியையோ அல்லது அழிவையோ சந்திப்பதாக இருந்தால் அது முழுக்க அந்த இயக்கம் சார்ந்த பிரச்சனை. ஆனால் ஈழத்தில் நடந்தது அதுவல்ல. அந்த இயக்கம் மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய மக்களையே அழிச்சு ஒழிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இலங்கையில் இனிமேல் ஈழ விடுதலைக்கான ஒரு இயக்கமே தோன்றக்கூடிய சிந்தனையே இந்த மக்கள்கிட்ட வரக்கூடாது என்கிற அளவுக்கு பேரழிவு நடத்தப்படுது. அங்கே ஒரு இன அழிப்பு நடந்ததுக்கான பின்புலத்தில் இருந்த அரசியல் விவகாரம் முதன்மையானதாக ஆக்கப்படணும். கரிகாலன் உட்பட யாருமே அதை பேசுவதே இல்லை. பிரபாகரன் யோக்கியனா, பணம் வாங்கினவர் தானே அப்படிங்கிறதன் மூலமாக அவதூறு பண்ண பார்க்குறாரு. இது பச்சை அயோக்கியத்தனம். இஸ்லாமியர் தரப்புகளில் என்ன இருந்துச்சு? அவங்க எல்லாம் புரட்சிகர தத்துவத்தை வச்சுக்கிட்டு பொது உடைமை போராளிகளாக இருந்தாங்களா? அவர்களும் நில உடைமை பிற்போக்கு தன்மையுடைய மத அடையாள அரசியலை கொண்டவர்களாக தான் இருந்தாங்க. அந்த அரசியல் அவங்ககிட்ட செல்வாக்கு செலுத்திச்சு. தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு எதிரான சிந்தனையில் தான் இருந்தாங்க. இஸ்லாமியர் அல்லாதவர்களுடைய ஆதரவோட வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் பிரதிநிதிகளும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஜெயிச்சு போன பிறகு அவங்க சிங்கள ஆளு வர்க்கத்தோட கூட்டணி போட்டுக்குவாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளுக்கே தொப்பி புரட்டிகள் அப்படின்னு ஒரு பட்ட பெயரே இருக்குது. விடுதலை புலிகள் செல்வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடியே இஸ்லாமியர் தரப்பில் ஈழ விடுதலை குழுக்களோட மோதக்கூடிய போக்கு வந்துடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர் பிரச்சனைகளை இஸ்லாமியர்களே பார்ப்பது என்கிற வகையில் இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் என்கிற ஒன்றை உருவாக்குகிறார்கள். அந்த இளைஞர் அமைப்பு ஒரு கட்டத்தில் ஒரு கூட்டம் நடத்துது. கிட்டத்தட்ட 36 தமிழீழ விடுதலை குழுக்கள் அதில் போய் பங்கேற்கிறாங்க. அவங்க கிட்ட இஸ்லாமிய பிரதிநிதிகள்லாம் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய பிரச்சனையை தமிழீழ விடுதலை குழுக்களால் கையாள முடியாது, கையாளவும் கூடாது. ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தவறுகள் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும் சொன்னா சரியான அரசியலை கட்டமைக்க முடியும். அந்த விஷயத்தை கரிகாலன் மாதிரியான ஆட்கள் புரட்டுறாங்க. வணக்கம் தோழர்களே, நாம் மீண்டும் ஊடகவியலாளர் கரிகாலனை பற்றி தான் இந்த வீடியோலையும் பேசுகிறோம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர் ஈழப் போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயத்தை பற்றி விவாதிக்கிறோம். ஈழப் போராட்டத்தை யாராவது அரசியலாக விவாதிக்கிறதாக இருந்தால் 2009 விடுதலை புலிகள் அழித்தொழிக்கப்பட்டார்கள் என்பதல்ல. 2009 அங்கு ஒரு பெரிய இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டது என்பதிலிருந்து தொடங்கணும் அந்த பிரச்சனையை பார்க்குறதா இருந்தால். ஏன்னு சொன்னால், ஒரு இயக்கம் தன்னுடைய அரசியல் நடவடிக்கையால் மட்டும் பின்னடைவையோ அல்லது தோல்வியையோ அல்லது அழிவையோ சந்திப்பதாக இருந்தால் அது முழுக்க அந்த இயக்கம் சார்ந்த பிரச்சனை. ஆனால் ஈழத்தில் நடந்தது அதுவல்ல. அந்த இயக்கம் மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய மக்களையே அழிச்சு ஒழிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், இலங்கையில் இனிமேல் ஈழ விடுதலைக்கான ஒரு இயக்கமே தோன்றக்கூடிய சிந்தனையே இந்த மக்கள்கிட்ட வரக்கூடாது என்கிற அளவுக்கு ஆளும் வர்க்கங்கள், அதிகார வர்க்கங்கள், உலக சக்திகள் எல்லாரும் இணைந்த வகையில் அங்கு ஒரு பேரழிவு நடத்தப்படுது. அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், அங்க ஒரு இன அழிப்பு நடந்ததுக்கான பின்புலத்தில் இருந்த அரசியல் விவகாரம் முதன்மையானதாக ஆக்கப்படணும். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத முன்வைக்கப்படணும். கரிகாலன் உட்பட யாருமே அதை பேசுவதே இல்லை. அவர்கள் முழுக்க ஈழ பிரச்சனை பேசுறதுன்னா விடுதலை புலிகளை மட்டுமே பேசுறது அப்படிங்கிற வகையில தான் அந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அதுல என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, விடுதலை புலிகளை கொச்சைப்படுத்துறதுங்கிறது பிரபாகரனை கொச்சைப்படுத்துவதிலிருந்து தொடங்குவதாக ஒரு அயோக்கியத்தனத்தை கையில் எடுக்கிறாங்க. கரிகாலன் இந்த அவதூறுகளில் பெருசா ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு தேர்தலை புறக்கணிப்பதற்காக பிரபாகரன் பணம் பெற்றார் இப்படிங்கிற குற்றச்சாட்டு அவதூறு எதை சொல்லுதுன்னா, பிரபாகரன் சுயநலத்துக்காக பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாப்புல. பிரபாகரன் சுயநலவாதியா? அந்த இன அழிப்பு நடக்கக்கூடிய காலகட்டத்தில், விடுதலை புலிகள் அழிஞ்சிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில், பெரிய நெருக்கடிக்கு உள்ளான காலகட்டத்தில் அவர் குடும்பத்தரையோ தன்னுடைய பிள்ளை குட்டிகளையோ பாதுகாக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்காக யார் காலிலே விடலை. அவங்க ஒரு சிறந்த வீரனாக இருந்தாங்க. விடுதலை புலிகளே அந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இதுவரைக்குமான ஆதாரம். அந்த வகையில் தான் இந்தியாவில் மாவோயிஸ்ட் கட்சியிலிருந்து பல்வேறு புரட்சிகர குழுக்கள்ல இருந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு புரட்சிகர கட்சிகள் கூட அங்கே விடுதலை புலிகள் அழித்தொழிக்கப்பட்ட இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினார்கள். அவர்கள் அந்த அமைப்பு தியாகமாக செறிந்தது, நோக்கத்தில் உன்னதமானது, அவர்கள் வீரர்கள் என்கிற வகையில் அவங்களுக்கு புகழாரம் சூட்டினாங்க. அவங்களுடைய அரசியல் வழிமுறையை தான் விமர்சனத்துக்கு உட்படுத்தினாங்க. இப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு இருந்தவங்களை பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறத மாதிரியான
இழிவான அவதூறு வேற எதுவுமே இருக்க முடியாது. ஒரு புரட்சிகர நடைமுறைக்குள்ளார இருக்கக்கூடிய தலைவர்கள், கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து தேவையை ஒட்டி பணம் கொடுக்கறது, வாங்கிறது என்கிற வகையில் ஒரு தலைமையை காப்பாற்றிக்கிறது, ஒரு குழுவை காப்பாற்றிக்கிறது எல்லாமே நடந்துக்கும். இது சர்வசாதாரணமானது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தை பணம் வாங்கினாங்களோ கொடுத்தாங்களோங்கிறத வந்து அரசியலாக பார்க்காம, பிரபாகரன் யோக்கியனா பணம் வாங்கினவர் தானே அப்படிங்கிறதன் மூலமாக அவதூறு பண்ண பார்க்குறாரு. இது பச்சை அயோக்கியத்தனம் ஒன்று. ரெண்டாவது, கரிகாலன் மாதிரியான அறகுறைகள்லாம் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து, அவங்க விடுதலை புலிகள் வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தாங்க, இஸ்லாமியர்களை வந்து கடுமையாக துன்புறுத்தினாங்க, அவங்கள அழிச்சு ஒழிக்கிறதுக்கு நின்னாங்கிற வகையான குற்றச்சாட்டுகள். நாம் விடுதலை புலிகள் காலத்தில் அங்கே இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டதையோ அல்லது அவர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டதையோ பல இன்னல்கள் கொடுக்கப்பட்டதையோ பற்றி இல்லைன்னு மறுக்கலை, அதை நியாயம்னு சொல்லலை. ஆனால் விடுதலை புலிகள் தரப்பில் இந்த நிகழ்வுகளுக்கு காரணமான அரசியல் பிழைகள் என்னவெல்லாம் இருந்தது என்பதை கண்டிப்பாக பார்க்கணும். என்ன இது? விடுதலை புலிகள் ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை கொண்ட புரட்சிகர சக்திகள் இல்லை, தேசிய சக்திகள். அதுலேயும் முதலாளித்துவ தேசிய சக்திகள் கூட இல்லை. இன்னும் அந்த சமூகத்தில் நில உடைமை செல்வாக்கு செலுத்தக்கூடிய சமூகம், இந்த நில உடைமை பின்னணியிலான தேசிய பின்புலத்தை கொண்டவர்களாக இருந்ததால் அதனுடைய அரசியல் பிற்போக்குத்தனங்கள் அனைத்தும் இருந்தது. அதுதான் என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், இஸ்லாமியர்களை தமிழர்களாக பார்க்க முடியாத நிலையை உருவாச்சுது. மலையக தமிழர்களை கூட வந்து தன்னுடைய போராட்டத்தில் இணைச்சு அவங்கள ஒரு தேசிய சக்திகளாக பார்க்க முடியாத, மாற்ற முடியாத போக்கு நிலவச்சுங்கிறதெல்லாம் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அதே நேரத்தில் இஸ்லாமியர் தரப்புகளில் என்ன இருந்துச்சு? அவங்க எல்லாம் புரட்சிகர தத்துவத்தை வச்சுக்கிட்டு பொது உடைமை போராளிகளாக இருந்தாங்களா? அவங்ககிட்ட எந்த சுரண்டல் வர்க்க நலனும் இல்லாமல் தேசிய போராட்டத்தை அப்படியே வந்து ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் இல்லை. அவர்களும் நில உடைமை பிற்போக்குத்தன்மையுடைய மத அடையாள அரசியலை கொண்டவர்களாக தான் இருந்தாங்க. அந்த அரசியல் அவங்ககிட்ட செல்வாக்கு செலுத்திச்சு, அதனால தவறான நிலைப்பாடுகளை உடையவர்களாக இருந்தாங்க. தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கு எதிரான சிந்தனையில் தான் இருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான அம்சம். இதை பற்றி நாம் இஸ்லாமிய தேச மாயைகளும் ஈழச்சிக்கலும் என்கிற தனி வெளியீடையே கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் படிக்கணும். இந்த புத்தகத்தில் எந்த தரப்பில் எந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டுச்சுங்கிற எல்லா விவரமும் இருக்குது. அதனால் வந்து ஈழ பிரச்சனையை, ஈழத்தில் நடந்த இஸ்லாமியர் மீதான பிரச்சனையை பரிசீலிக்கிற யாராக இருந்தாலும் வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் பேசணும். மனிதாபிமானங்கிற வகையில் வந்து அரசியலை வந்து கொச்சைப்படுத்தக்கூடாது. அது சரியானதும் இல்லை. இலங்கை இன்றைய அரசியல் சூழலுக்கு முன்பு இந்தியா மாதிரி அது பிரிட்டிஷாருடைய காலனி ஆதிக்கத்தில் தான் இருந்துச்சு. பிரிட்டிஷார் தன்னுடைய வழக்கமான எல்லா இடத்துலையும் செஞ்ச மாதிரி இறுதி காலத்தில் அங்கேயும் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தாங்க. அது 1887 உருவாக்குறாங்க என்கிற வகையில் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அடைகிற வகையில் இஸ்லாமியர் மத்தியிலையும் அமைப்புகள் உருவாக்க தொடங்கிருச்சு. அப்படி இஸ்லாமியர்கள் மத்தியில் உருவான அமைப்புகளோட பின்னணியில் தான் அந்த இரட்டை ஆட்சி முறையில் இஸ்லாமியர்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. அந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தை யார் அடைந்தார்கள் என்றால், இலங்கையில் இஸ்லாமியர்கள் ஒரே சமூகமாக இல்லை. அங்கே தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தனியாக இருக்கிறாங்க, சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தனியாக இருக்கிறாங்க. சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கூட அங்கே சிங்கள சமூக பின்னணியிலானவர்கள் இல்லை, அவர்கள் அரபு சமூக பின்னணியிலானவர்களாக தான் தங்களை கருதிக்கிறாங்க. அப்படி தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களிடம் தான் சொத்துடையவர்கள் பெரும்பாலானவர்கள் இருந்தாங்க. அவர்களுடைய பிரதிநிதிகள் தான் அரசியல் பிரதிநிதித்துவத்தை அடைஞ்சாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த அரசு நியமிக்கிற பிரதிநிதித்துவத்துக்கு மாறாக மக்களிடமிருந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது என்கிற நிலை வரும்போது பிரதிநிதிகளாக மாறிய அரபு பின்னணியை கொண்ட இஸ்லாமிய பிரதிநிதிகளுக்கு நெருக்கடி வந்துச்சு, ஆளும் வர்க்கத்துக்கு நெருக்கடி வந்துச்சு. ஏன்? சிங்களர் பகுதியில் இருந்த அரபு சமூக பின்னணி கொண்ட இஸ்லாமியர்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு பகுதியிலையும் குவிந்து வாழக்கூடியவர்களாக இல்லை. சிங்கள பகுதி முழுக்க வந்து சிதறி கிடப்பவர்களாக, எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருந்தாங்க. அதனால் எந்த தொகுதியில் தேர்தல் நடந்தாலும் அவர்களால் தங்களுக்கு ஒரு தொகுதியை உடையதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக இல்லை. அப்பதான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் தங்களுடைய நலனுக்கு உட்பட்டவர்களாக மாற்றக்கூடிய அடையாள அரசியலை
முன்னெடுத்தார்கள். இஸ்லாமியர்கள் என்றால் தமிழர்கள் அல்ல, இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரம் வேற, இஸ்லாமியர்களுடைய பண்பாடு வேற, இஸ்லாமியர்களுடைய இலக்கியம் வேற, இஸ்லாமியர்களுடைய வாழ்வு முறை வேற, இஸ்லாமியருடைய அரசியல் வேற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட 1910க்கு மேலே முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடையாள அரசியல், அதாவது வந்து மேலிருந்து திணிக்கப்பட்ட அடையாள அரசியல்னு சொல்கிறோம்ல. 2019 சவுதியோட இளவரசர் உலகம் முழுக்க ஒரு செய்தியை அறிவித்தார். நாங்கள் அமெரிக்காவுடைய நிர்பந்தத்தின் காரணமாக பனிப்போர் காலகட்டத்திலேயே, எந்த பனிப்போர்? அமெரிக்கா ரஷ்யா மீது நிகழ்த்திய பனிப்போர் காலகட்டத்திலேயே உலகம் முழுக்க வகாபிசத்தை நிறுவுவதற்காக ஏகப்பட்ட பணத்தை அள்ளி செலவு செஞ்சோம், வகாபிசத்தை பரப்பினோம் அப்படின்னு சொன்னார்ல. அந்த காலகட்டம் இல்லை, அதாவது பனிப்போர் காலகட்டம் இல்லை, 1950க்கு பிந்தைய காலகட்டம் இல்லை, கிட்டத்தட்ட 1920 அங்கே ஒரு அடையாள அரசியல். அது யாரு? சிங்கள பகுதியிலிருந்து அரபு சமூக பின்னணி கொண்ட ஆளும் வர்க்க இஸ்லாமியர்களுடைய சாதகமாக ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டது. இதனுடைய பின்புலத்தில் பல்வேறு அரசியல் இயக்கங்கள் அங்கே உருவாக்கிச்சு. அவங்க எல்லாம் வந்து கல்லூரிகளை உருவாக்குனாங்க, பள்ளிக்கூடங்களை உருவாக்கினாங்க, இஸ்லாமிய அடையாளத்தை வந்து திணிப்பதற்காக இவை எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க. அதுக்காக நிறைய அறிவுத்துறையினர்லாம் வேலை செஞ்சாங்க. இந்த பின்புலத்திலிருந்து வளர்ந்து வந்து அவங்க வந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தோட இணையிற போக்கு அங்கே முறியடிக்கப்பட்டது. மக்கள் வந்து ஈழத்துக்கு ஆதரவாக இருப்பாங்க, அரசியல் சக்திகள் முழுக்க வந்து என்னவா இருப்பாங்கன்னா ஈழ விடுதலைக்கு எதிராக இருப்பாங்க. நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதிகள்ங்கிற வகையில் இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடைச்சதே பின்னாடி எங்கே கிடைச்சதுன்னா தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் தான் கிடைச்சது. ஆனால் தமிழர்கள் பகுதியில் அனைத்து மக்களும், அது வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களுடைய ஆதரவோட வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் பிரதிநிதிகளும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஜெயிச்சு போன பிறகு அவங்க வந்து சிங்கள ஆளும் வர்க்கத்தோட கூட்டணி போட்டுக்குவாங்க. அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளுக்கே தொப்பி புரட்டிகள் அப்படின்னு ஒரு பட்ட பெயரே இருக்குது என்கிற வகையில் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆளும் வர்க்க ஈழ விடுதலைக்கு தொடர்ந்து துரோகம் இழைச்சிட்டு இருந்த ஒரு போக்கு இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னு சொன்னா, மேலிருந்து திணிக்கப்பட்ட வகாபிசம் உருவான பிறகு அது இன்னும் வந்து சிக்கலுக்குரியதா மாறுது. அந்த வகாபிச பரப்பல் அங்க வந்து இலங்கையில் நடக்கும்போது 1970 தீவிரமாகி 80 காலகட்டத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை பற்றி கொள்ளக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு என்கிற பேரில் அரபு நாடுகளுக்கு அழைக்கப்படுறாங்க. அரபு நாடுகளுக்கு போய் அவங்க கொஞ்ச காலம் கழிச்சு இங்கே வரும்போது இவங்க வந்து சின்ன சின்ன மசூதிகளும் அதுக்கு பின்னாடி வந்து அரசியல் அமைப்புகளையும் உருவாக்கக்கூடியவங்களா மாறுறாங்க. நேர அரசுக்கு சேவகம் செய்யக்கூடியவங்களா மாறுறாங்க. அவங்க வந்து விடுதலை புலிகளோட முரண்பாடுகளை உருவாக்குவதில் முன்னணி பாத்திரம் வகிக்கிறாங்க. இது ரொம்ப சிக்கலானது. நீங்கள் வந்து 70 80 காலகட்டம் எல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது விடுதலை புலிகள் அப்போ தான் தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் விடுதலை புலிகள் செல்வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடியே இஸ்லாமியர் தரப்பில் ஈழ விடுதலை குழுக்களோட மோதக்கூடிய போக்கு வந்துடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர் பிரச்சனைகளை இஸ்லாமியர்களே பார்ப்பது என்கிற வகையில் இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் என்கிற ஒன்றை உருவாக்குகிறார்கள். அந்த இளைஞர் அமைப்பு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுதுன்னா ஒரு கூட்டம் நடத்துது. எல்லா தமிழீழ விடுதலை குழுக்களையும் அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 36 தமிழீழ விடுதலை குழுக்கள் அதில் போய் பங்கேற்கிறாங்க. அவங்க கிட்ட இஸ்லாமிய பிரதிநிதிகள்லாம் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய பிரச்சனையை தமிழீழ விடுதலை குழுக்களால் கையாள முடியாது, கையாளவும் கூடாது. அதில் இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் தான் பார்க்கும், நீங்கள் தலையிடக்கூடாதுங்கிற வகையில் வந்து துண்டிக்கிறாங்க. என்கிற வகையில் இந்த துண்டிக்கிற விஷயம் வந்து அரசுக்கு சாதகமாக போகும்போது சிங்கள அரசு அந்த இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்துக்குள்ளார ஊடுருவுது. இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்திலிருந்து ஊர்காவல் படையை உருவாக்குறாங்க, அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்க. அந்த ஆயுத குழுக்கள் தமிழீழ விடுதலை குழுக்கள் மீது வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய விஷயத்தையும் செய்கிறாங்க. ஏன்னா அரசோட இணைந்த வகையில் செயல்படக்கூடியவங்க என்ன மாதிரி செயல்படுவாங்கங்கிறத எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயம். இந்த பிரச்சனையும் நாம பார்க்கணும். வெறுமனே விடுதலை புலிகள் வந்து தப்பா இருந்தாங்க, இஸ்லாமியர்கள்லாம் சரியா இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே பேசக்கூடிய ஒரு பொத்தம்பொதுவான புரிதலற்ற அரசியல், ஒரு அறிவற்ற அரசியல். அது அரசியலே இல்லை, அது முட்டாள்தனமான வாதம். எல்லா சமூகத்துக்குள்ளாரையும் சுரண்டவன் இருக்கிறான், சுரண்டப்படக்கூடிய இருக்கிறான். சுரண்டுகிறவர்கள் தான் வந்து ஆளுவர்க்க பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. ஆளுவர்க்க பிரதிநிதிகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்க அதிகார வர்க்கத்தோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து பிளவுவாதத்தை ஏற்படுத்துறதெல்லாம் நடக்குதுங்கிற அந்த விஷயத்தை வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் விடுதலை புலிகள்லாம் வலுப்பெறதுக்கு முன்னாடியே அங்கே இஸ்லாமிய அரசியலை ஈழ விடுதலைக்கு எதிராக இருந்ததுங்கிற
உண்மையை நாம் புரிஞ்சுக்க முடியும். ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தவறுகளை தெரியணும். ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தவறுகள் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னு சொன்னால் சரியான அரசியலை கட்டமைக்க முடியும். நாளைக்கு அந்த சமூக மக்களுடைய விடுதலைக்கு நம்ம துணையாக நிற்க முடியுங்கிற விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த விஷயத்தை கரிகாலன் மாதிரியான ஆட்கள் புரட்டுறாங்க. இதுவும் என்னன்னா ஈழ விடுதலைக்கு எதிரானது என்பது இந்திய விரிவாதிக்கம் உட்பட இலங்கையின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய அனைத்து சுரண்டல் அதிகார அமைப்புகளுக்கும் ஆதரவானது. இந்த போக்கையும் நாம முறியடிக்கணுங்கிறத கேட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி.